ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள ஒருத்தர் வரிசையா மரக்கட்டங்களை அடுக்கி வச்சு அதுல நெருப்பையும் பத்தி வைக்கிறாரு. இப்ப பார்த்தா கூட்டம் கூட்டமா தவளைங்க அந்த நெருப்புக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரும் அந்த தவளைங்களை நெருப்புக்குள்ள தள்ளி விடுறாரு. யார் இந்த ஆளு? இத்தனை தவளைங்க ஏன் நெருப்புக்குள்ள வந்து அதுவா குதிக்குதுங்க? ஒரு அப்பா தன்னோட 3 பசங்க பெரிய ஆளானதும் அவங்கள வேலைக்காக வெளியே அனுப்பி வைக்கிறாரு. அதோட ஒரு ரூல்ஸையும் சொல்றாரு. நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை பணமா வாங்காம ஒரு அழகான ஆடையா வாங்கணும்னு சொல்றாரு. 3 பசங்களும் 3 திசையில பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுல ஒரு பையன் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு பேசக்கூடிய மாய தவளையை மீட் பண்றான். அந்த பையனுக்கு என்ன தேவைன்றது அந்த தவளைக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால உனக்கு நான் ஒரு வேலை தரேன், அதை நீ சரியா செஞ்சு முடிச்சனா இந்த உலகத்துல தலை சிறந்த ஆடைய நானே உனக்கு தரேன்னு சொல்லுது. அந்த தவளை அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டணுன்ற வேலையை கொடுத்திருக்கும். அதோட அந்த தவளைய பெட்ல தூங்க வைக்கிறதும் எழுப்பி விடுறதும் அவனோட வேலை தான். அந்த பையனும் அந்த காட்டுல இருக்கக்கூடிய பல மரங்களை வெட்டி அடுக்கடுக்க அடுக்கி வச்சிடறான். இப்போ அந்த தவளை அவனுக்கான ஆடையை கொடுக்குது. அந்த பையனும் அதை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடறான். போர்வை பூத்தி வந்து அவனை பார்த்த மத்த சகோதரர்கள் எல்லாம் இவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சரியா அவன் தன்னோட போர்வை விளக்க கண்ணை படிக்கிற அளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு ஆடையை அந்த பையன் உடுத்திருக்கான். இப்போ 3 சகோதரர்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்துற அடுத்ததா அப்பா இன்னொரு